பாமகவிற்கு உரிமை கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். டெல்லி உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. பாமகவிற்கு உரிமை கோரி உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகளை ராமதாஸ் தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்கிட கேட்கலாம். கிருபா, வணக்கம். பாமக விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பிலிருந்து தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருபா. வணக்கம் சிந்துஜா. பாமகவின் தலைவராக அன்புமணி ராமதாஸை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் தவறான ஆவணங்கள் கொடுத்ததை ஏற்று அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸை தலைவராக அங்கீகரித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ராமதாஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட அசல் ஆவணங்களை முறையாக ஆராயாமல் தேர்தல் ஆணையம் தவறான முடிவெடுத்துள்ளதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு அண்மையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. பாமக தலைவர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு முடிவு செய்யும் அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியிருந்தது. தலைவர் யார் என்ற விவகாரத்தை சிவில் நீதிமன்றம் விசாரிப்பதே சரியாக இருக்கும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு போலீசில் புகார் அளித்திருந்தனர். டெல்லி உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாமகவுக்கு உரிமை கோரி அவர்கள் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிவில் மற்றும் ரிட் வழக்குகளை ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.